சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. காலேஜுக்கு போயிட்டு அப்பத்தா பண்ணதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு பார்சல் போடுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் போஸ் வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் போஸ் வந்துட்டு தமிழ்ச்செல்வி ஹோட்டலுக்குள்ளே இருக்கிறத பார்க்கல. ஆனால் தமிழ் வந்துட்டு போஸை பார்த்துடுறாங்க. என்ன இவன் இங்கே வந்திருக்கான், இவனை இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அத்தைக்கிட்ட சொல்லி இருக்கோம். அப்புறம் எந்த தைரியத்தில் இவன் இந்த பக்கம் வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு போஸுக்கு தெரியாமல் பின்னாடி போய் நிற்கிறாங்க. ஆனால் தமிழ் பின்னாடி வந்து நிற்கிறது தெரியாமல் போஸ் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ராஜாங்கம் குடும்பத்தை எப்படியாவது அழிக்கலாம்னு பார்த்தா அது முடியவே மாட்டேங்குது. அந்த தமிழ்ச்செல்வி வேற இப்போ டாக்டருக்கு படிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்மணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் இப்படி தலைமறைவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் நிலைமையை பார்த்தியா, அமைச்சர் ராஜாங்கத்தோட தம்பி பையன் நான், எனக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. விடுமாப்பில், நீ பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு போஸோட ஃப்ரெண்டு சொல்லவும் உடனே போஸ் வந்துட்டு என்னடா தப்பு பண்ணிட்டேன் நான், இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கும் என்னோட அம்மா அப்பா தங்கச்சிக்கும் எந்த உரிமையுமே அந்த வீட்டில் கிடைக்கிறதே கிடையாது. நாங்கள்லாம் ஒரு நாய் மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கோம். அவங்க இஷ்டத்துக்கு நாங்கள்லாம் வாழ முடியாது. எங்களுக்குன்னு காசு பணம் வேணாமா, அவங்களால நாங்கள் நிறைய அவமானப்பட்டிருக்கோம். அதனால தான் நான் அந்த ஆளை அன்னைக்கு கொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டு தான் போனேன். கடைசியில் அந்த தமிழ்ச்செல்வி வந்து தடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. எங்கள் அம்மாவும் அந்த தமிழ்ச்செல்விக்கு உடந்தையா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சரி விடுமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லவும் அப்படியெல்லாம் நான் விடமாட்டேன். நான் அந்த ராஜாங்கத்தையும் அவனோட குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். அந்த ராஜாங்கத்தையும் அவரோட குடும்பத்தையும் நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போஸ் சொன்னதை கேட்டு தமிழ் அதிர்ச்சியாகிறாங்க. இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, இவனை போனா போகுதுன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட போய் தான் இப்படி திமிரு பிடிச்சி திரியிறான். இவனால் ராஜாங்க மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா போஸ் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தமிழும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அப்போந்தான் ஈஸ்வரி வந்துட்டு என்ன தமிழ், காலேஜ் முடித்து வேலைக்கு போயிட்டு ரொம்ப களைப்பாக வர போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழ் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே தமிழும் வந்துட்டு ஆமாத்த என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வேலைக்கு போனாதானே சரியாக இருக்கும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. ஆமாம் தமிழ், நீ சொல்கிறதும் சரிதான். அத்தை உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் செத்து போன மாதிரி நாடகம் போட்டிருக்காங்க. நீயும் சேது கூட சேர்ந்து வாழலாம்னு மனசுக்குள்ளே நினச்சிருப்ப. ஆனால் அது நடக்கலையே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் உடனே தமிழ் வந்துட்டு நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல அத்தை அப்படின்னு தமிழ் சொல்லவும் சும்மா சொல்லாத தமிழ், அதான் உன் கண்ணிலேயே தெரிஞ்சிச்சே நீ சேது கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டியே அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் நான் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு தமிழ் உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி வந்துட்டு தமிழ்கிட்ட மேலும் மேலும் வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழ் வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, உங்கள் பையன் என்ன ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், நான் தான் சொன்னேன்ல உங்கள் பையன் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு. ஆனால் அவன் என்னடானா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாகிறாங்க. நான் இன்னைக்கு போஸை பார்த்தேன்,
முதல்ல உங்கள் பிள்ளைய இந்த ஊரை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு என் பிள்ளை எதுக்குடி போகணும், நீங்கள் எல்லாம் இந்த வீட்டில் நல்லா இருக்கும்போது என் பிள்ளை மட்டும் எதுக்கு போகணும், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்னது என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிடவா அப்படின்னு தமிழ் கேட்கவும் ஆமாண்டி, நீயே இந்த வீட்டுக்கு வெளியே இருக்க, உன் குடும்ப மானமும் சந்திச்சிரிச்சு போயிருச்சு, இப்போ என்னடி என் பிள்ளைய பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப திமிரா பேசவும் இங்கே தமிழுக்கு கோபம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததில் இருந்து தமிழ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் பார்த்தா சேது வராரு. சேதுவை கூப்பிட்டு ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிற, நான் காலையில் உங்கள் அப்பாவை திட்டினதுக்காக என்கிட்ட நியாயம் கேட்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க, நான் வேற ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன சொல்ல போகிற சொல்லி தொலை அப்படின்னு சேதுவும் கேட்குறாரு. அன்னைக்கு எனக்கு வளகாப்பு நடந்துச்சுல, அப்போ மாமாவை யாரோ காரை ஏற்றி கொலை பண்ண பார்த்தாங்கல்ல அப்படின்னு தமிழ் சொல்லவும் அதை எதுக்குடி இப்போ ஞாபகப்படுத்துகிற, உன்னால தான் எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட சண்டை போடுறாரு. உடனே தமிழ் வந்துட்டு ஏங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் உடனே சேது வந்துட்டு சரி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கு போஸ் தான் மாமா மேலே கார் ஏற்றி அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது அப்படின்னு தமிழ் சொல்லவும் இங்கே சேதுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற, திடீர்னு வந்து போஸ் தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சேது கேட்கவும் ஆமாம், போஸ் தான் அன்னைக்கு மாமாவை கார் ஏற்றி ஆக்சிடெண்ட் பண்ணது. அவன் மாமா மேலே சரியான கோபத்தில் இருந்தான். மாமா வந்து அன்னைக்கு அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினார்ல, அந்த கோபத்தில் தான் போஸ் இந்த மாதிரி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் மாமாவை கொலை பண்ண வந்துட்டான். நான் தான் அவனை தடுத்துக்கிடுத்து எல்லா வேலையும் பார்த்தேன். அந்த நேரத்தில் ஈஸ்வரியாத்தையும் எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். நான் தான் உங்கள் பையன் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, ஒழுங்காக உங்கள் பையனை வேற ஊருக்கு போக சொல்லுங்க, அவனால் இனி எப்போதுமே மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இல்லை அப்படின்னா இந்த உண்மையெல்லாம் எல்லார்கிட்டேயும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரியாத்தக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் போஸ் இப்போ தலைமறைவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சேதுக்கிட்ட சொல்லவும் உடனே சேது வந்துட்டு இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன், அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்புறாரு. உடனே தமிழ் வந்துட்டு என்னங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் நீங்கள் என்னடானா வெட்டுறேன் குத்துறேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் கேளுங்களேங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இன்னமும் என்ன சொல்ல போகிற அப்படின்னு சேது கேட்கவும் இன்னைக்கு போஸை திரும்பவும் நான் இந்த ஊருக்குள்ளே பார்த்தேன். நான் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் மாமாவை கொலை பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அதனால தான் நான் பயந்துக்கிட்டு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு மாமாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக அது போஸ்னால தான் அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாம் தமிழ் சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சேது வந்து அதிர்ச்சி ஆகிட்டு சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக ஈஸ்வரியை பார்க்க போகிறாரு. கூடவே தமிழும் போகிறாங்க. என்ன சின்னம்மா, போஸை தூண்டி விட்டு எங்கள் அப்பாவை கொலை பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஈஸ்வரி கிட்ட கேட்குறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு என்னையா சேது இப்படி சொல்கிற அப்படின்னு ஈஸ்வரி நடிக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல வேணாம் அப்படின்னு சேது சொல்லவும் என்னடி எல்லாத்தையும் இவங்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி தமிழ்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு ஐயா சேது மன்னிச்சிரியா, என் புள்ள பண்ணது தப்பு தான், அதுக்காகத்தான் அவனை நான் கண்டித்து இந்த ஊரை விட்டே அனுப்பிட்டேன், இனிமே என் புள்ள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாம்யா அப்படின்னு சேதுக்கிட்ட ஈஸ்வரி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே சேது வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு மட்டும்
ஏதாவது ஆச்சு உங்கள் புள்ள உசுரோடவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஈஸ்வரியை மிரட்டவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு என்ன சேது இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சேது வந்துட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தில் ஈஸ்வரியை அடிக்க போயிடுறாரு.